Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம். 80s and 90s கிட்ஸோட ஃபேவரட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இப்போ எப்படி பிரியாணிக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஹைப் இருக்கோ அதே மாதிரி 80s and 90s கிட்ஸ்க்கெல்லாம் தக்காளி சாதம், முட்டை ஆம்லேட், அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல்லாம் ரொம்ப ஃபேவரட். இந்த ரெசிபி குக்கர்லேயே டைரக்டா வைக்க போறது கிடையாது. ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல நம்ம சுட சோறு வடிச்சு தகன்னு தக்காளி தொக்கு வச்சு இந்த சாதத்தை அப்படியே இந்த தக்காளி தொக்குல அப்படியே கலந்து செய்ய சூப்பரான ஒரு தக்காளி சோறு ரெசிபி தான் செய்ய போறோம். இதோட டேஸ்ட் அப்படி இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு பொரியல் கூட சூப்பரா இருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி போட்ட ஆம்லேட் செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் சாதம் வச்சிடலாம். விம் சாதம் வடிப்போம் இல்லைங்களா, அந்த புழுங்கல் அரிசி தான் 2 கப் எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். சீரக சம்பாவோ பாஸ்மதி ரைஸோ எதுவாக இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதை கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ளார ஒரு குக்கர்ல 1 கப்புக்கு 2 கப் அப்படிங்கிற அளவில் 4 கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். எனக்கு இது குக்கர் சாதம் மாதிரி அப்படியே விதையாக வேண்டாம், வடிப்போம் இல்லையா அந்த சாதம் மாதிரி வேணும். அதனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். நமக்கு வடிச்ச சாதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பக்குவம், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன். குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு 3 விசில் வந்து கரெக்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்தும் போது அதோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். சோம்பு நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி தொக்குல கலந்து எடுப்போம் இல்லைங்களா, அந்த தக்காளி சாதத்தில் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிருக்கேன், உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துனதும் கொஞ்சம் வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி சாதத்துக்கே பச்சை மிளகாய் தான் சூப்பரா இருக்கும். நான் ஒரு 5 பச்சை மிளகாயை 2ஆ கீறி உள்ள சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ நீங்க செஞ்சுக்கலாம். தக்காளி சாதத்துல வந்து பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அதோட காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். தக்காளி சாதத்துக்கு பூண்டு வந்து இஞ்சியை விட ஜாஸ்தி இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்க இஞ்சி பூண்டு வந்து அப்படியே தட்டி எடுத்துக்கோங்க. அதுலதான் வந்து ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். இல்லைன்னா நம்ம இந்த பிரியாணி எல்லாம் செய்வோம் இல்லையா, குஸ்கா, அந்த மாதிரி ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பூண்டு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பல்லு பூண்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அப்படியே நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய அது சாறு கிடைக்கும். தக்காளி சாதத்துக்கும் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இந்த மாதிரி நீல வாக்குலையும் நறுக்கி எடுத்துக்கோங்க. உள்ள சேர்த்துக்கலாம். நீங்க ஆப்பிள் தக்காளி சேர்த்துறதுக்கு பதிலாக நாட்டு தக்காளியில செஞ்சு பாருங்க. நாட்டு தக்காளியில இயற்கையிலே ஒரு புளிப்பு தன்மையும் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து தக்காளி சாதத்துக்கு அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் அப்படியே சூப்பரா இருக்கும். அப்படியே 1-2 வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச வரமிளகாய். 1 கிலோ காஷ்மீரி வரமிளகாய் வாங்கி அது கூடவே ஒரு 1/4 கிலோ நம்ம நீட்ட மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து நான் வீட்டிலேயே அரைச்ச மிளகாய். இது சுத்தமா காரமே இருக்காது, பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். வரமிளகாயோட ஃப்ளேவர் இருக்கும், அவ்வளவுதான், காரமே இருக்காது. நான் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு 1 ஸ்பூன் ஜாஸ்தி அப்படின்னா நீங்க 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நமக்கு இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்டா குக் ஆகணும், மசிஞ்சு வேகணும். இது ஒரு 2 நிமிஷம் மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்ல தக்காளி சாஃப்டாக குக் ஆகணும். அந்த கரண்டிலேயே நல்லா ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டுடுங்க. மசிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொக்கு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்படி தான் நமக்கு வேணும். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, தக்காளியும் நல்லா மசிஞ்சிருக்கு. நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே வதக்கி விட்டுட்டு 1-2 வதக்கி விட்டுட்டு நீங்கள் அப்படியே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே சல்லுன்னு இருக்கும். தக்காளி சாதம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது, பதத்துக்கு கரெக்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் தண்ணி சேர்த்தணும். நான் கிட்டத்தட்ட 1 டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 தடவை 1/2 டம்ளராக சேர்த்துருக்கேன் பாருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பர்ஃபெக்டாக இருக்கு. ஒரு கல் அப்படியே காரமும் உப்பும் தூக்கலா இருக்கணும். அப்போதான் வந்து நம்ம சாதத்தில் கலந்ததுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா தலன்னு கொதிக்கட்டும். கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சு வந்துருச்சு, செம்ம வாசமா இருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி இருந்தாதான்
தாங்க நம்ம சாதத்தில் கலக்கும் போது ட்ரையாக இல்லாமல் இருக்கும். 2 கரண்டி தக்காளி தொக்கை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ சாதம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பர்ஃபெக்டாக நம்ம வடித்த சாதம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல மலர வெந்திருக்கு. எப்பயுமே தண்ணி ஊற்றுற அளவை விட ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றி பாருங்க. அப்படியே வடித்த சாதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். எப்போ சாப்பிட்டாலும் வெரைச்சு போகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ரைஸு. இப்போ தக்காளி தொக்கில் நம்ம சாதத்தை கலந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாதி ரைஸை மட்டும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த நம்ம இப்போ எடுத்து வச்சோம் இல்லையா 2 கரண்டி தொக்கு, அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். ஏன்னா முழுசாக நம்ம கலந்துட்டு கிண்டும் போது சாதம் எல்லாம் உடஞ்சி போகிறதுக்கோ இல்லைன்னா குழஞ்சு போகிறதுக்கோ சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம அரைப்படி சாதம் வச்சோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ட்ரையாக கலந்து வைக்கக்கூடாது. ஒரு 2 கரண்டி தொக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக அப்படியே பேக் பண்ணி வச்சு மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷம் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். இப்படி எடுத்தோம்னா அப்படியே நமக்கு ஸ்லைஸாக ஒரு கேக்கெல்லாம் நம்ம கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுக்கும்போது இந்த பக்குவத்தில் எடுக்கிறதுக்கு வரணும். இது நீங்கள் பார்த்தா அப்படியே கெட்டியாக இருக்குமா அப்படின்னா கெட்டியெல்லாம் இருக்காது, உதிரி உதிரியாக தான் இருக்கும். தக்காளி சாதத்தில் அந்த தொக்கோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி சாப்பிட்றதுக்கே நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.